ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். திஸ் இஸ் இன்டிடியூ எனர்ஜி சைக்கிக் டாரோ கார்ட் ரீடர். ஐம் ஜே, மை நேம் ஸ்டார்ட் வித் ஜே. டுடே டாபிக், உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். லெட்ஸ் see. Think about this person, your crush, your favorite person, your ex, your current partner. Say this person name 3 times. Let's see. Okay. Wands. Bottom of the deck, 5 of swords. மேஸ்குலினோட எனர்ஜி ஹெவியாக இருக்குது. எமோஷ்னலி ஹை. டசன்ட் மேட்டர் ஹீ ஆர் ஷீ, ஜெண்டர் பேஸ் கிடையாது. பட் இந்த ரீடிங்கில் மேஸ்குலினோட எனர்ஜி ரொம்பவே ஹையாக இருக்குது. எமோஷ்னலி இந்த பர்சன் கனெக்ட் ஆகிருக்காங்க உங்கள் கூட. டெஃபினெட்லி இந்த பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல. அண்ட் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த பர்சனுக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஐடியாவே இல்லை உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு இந்த பர்சனுக்கு ஐடியாவே இல்லை. வெரி கன்ஃபியூஸ்ட். இன் திஸ் ரீடிங் 3 எலமெண்ட்ஸ் ப்ரெசன்டபுளாக இருக்குது. யூ குட் பி ஃபயர், யோர் பர்சன் குட் பி ஃபயர். யூ குட் பி எர்த் சைன், யோர் பர்சன் குட் பி எர்த். யூ குட் பி வாட்டர், யோர் பர்சன் குட் பி வாட்டர். பைசஸ், டாரஸ், விக்ரோ, Sagittarius, Leo, Aries, Cancer, Scorpio. Age gaps between you and your partner. Age gaps. First of all, you are the most important person in their life. அவங்க லைஃப்பில் you are the most important person. It's time to relax. கூல் டவுன். நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ரிஃப்ளெக்ஷன் உங்கள் பர்சனை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதால இந்த பர்சனுமே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அதனால உங்கள் பர்சனால் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியல, திங்க் பண்ண முடியல. மிரரிங் ஈச் அதர். உங்கள் 2 பேருக்குமே சேம் சுச்சுவேஷன் பார்க்க முடியுது. ஒன் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க. பேர்டனாக இருக்குது இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இந்த பர்சன் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு ஃப்ளை. இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பேர்டனாக ஃபீல் ஆகுது. அதனால இந்த பர்சன் உங்களை விட்டு ரன்னிங்காகவே எஸ்கேப் ஆகுறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போலாம் நீங்கள் இந்த பர்சன்கிட்ட நிறைய கொஷின்ஸ் பண்ணுறது, இரிட்டேட் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக கேட்டிருந்தாலுமே இந்த பர்சனுக்கு அதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. அதனால இந்த பர்சன் உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்காங்க டே பை டே. உங்கள் கூட இருக்கப்போ இந்த பர்சனுக்கு பேர்டனாக ஃபீல் ஆகுது. உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிறப்போ அண்ட் செப்ரேஷனில் இருக்கப்போ இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஹெவி ஃபீலிங்ஸ், ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் பார்க்க முடியுது. ஸ்டில் இந்த பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்குது. உங்கள் கூட இருக்கப்போ இந்த பர்சனுக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஆகுது. பிகாஸ் சம் சர்க்கம்டென்ஸ், மேபி உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட கொஷின், உங்களோட கன்ஃபியூஷன், இது எல்லாமே இந்த பர்சனுக்கு பேர்டனாக ஃபீல் ஆகுது. உங்களை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கப்போ இந்த பர்சன் உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாங்க. உங்களை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கப்போ இந்த பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகுது.
உங்கள் கூட இருக்கப்போ ஃபீலிங்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிறப்போ, செப்பரேஷனில் இருக்கப்போ ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகுது. ஹெவி, ஸ்ட்ராங் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ். They are desiring you, admiring you, they are adore you. இந்த பர்சன் உங்களை ரொம்ப அதிகமாக அட்மையர் பண்ணுறாங்க. சொல்லவே முடியல, அவ்வளோ அட்மையர் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பிகாஸ் இந்த பர்சன் வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் லைட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, டீப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்கேஸ் இந்த பர்சன் டீப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் டீப்பாக இருக்குது இவங்க உங்களை அட்மையர் பண்ணுறது. இந்த பர்சனோட எனர்ஜி இப்படி தான் இருக்குது. நோ வேர்ட்ஸ். அவ்வளோ அட்மையர் பண்ணுறாங்க. வேர்ட்ஸ்னால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் ஃபீல் இட். ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. இந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ், வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இவங்க. ஸோ ஜஸ்ட் ஃபீல் இட். Their age could be 25, 27, 32, 30, 38, 37, 41 and 47. எனக்கு இங்கே பேக் ஸ்டாபிங் பார்க்க முடியுது. நம்பிக்கை துரோகம். ஒன் பர்சன் பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அனதர் பர்சனை. ஃபெயிலியர்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. நிறைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க. ஸ்டில் லவ் அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு சர்ஃபேஸில் தான் இருக்கீங்க ஃபெயிலியர்ஸில். சிங்கிள்ஸ் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த பர்சன் உங்களோட ப்ரப்போசலில் அப்ரோச்சை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இந்த பர்சன் கூட நீங்கள் டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கீங்க. இந்த பர்சனும் உங்கள் கூட டீப்பாக கனெக்ட் ஆகிருக்காங்க. பட் இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் இந்த பர்சன் கூட அடிக்ட் ஆகிட்டீங்க. அடிக்ஷன் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப கனெக்ட் ஆகிட்டீங்க. அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ். இந்த பர்சனுக்கு அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டிஸ் அரௌண்ட் யூ. லாட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த பர்சன் ஸ்லிம்மாக லீனாக இருக்கலாம். எனிமீஸ், லீகல் மேட்டர்ஸ் இந்த கனெக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு. லீகல் இஷ்யூஸ். யூ மைட் பி கெட்டிங் anxiety. இந்த பர்சன் கூட நீங்கள் இருக்கப்போ சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சனும் அப்படி தான். அவங்க கூட இருக்கப்போ இந்த பர்சன் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீல்ஸ் வந்து இந்த வைப்ரேஷன், இந்த வைப்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு யார்கிட்டையும் கிடைக்கல, உங்ககிட்ட மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தே ஆர் ஹாப்பி பிகாஸ் உங்களை இந்த பர்சன் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா கிஃப்ட், காட் கிஃப்டட் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த பர்சன் உங்களை டீப்பாகவும் ஹர்ட் பண்ணுவாங்க, டீப்பாகவும் லவ் பண்ணுவாங்க. whenever you see them you become happy. whenever you think about them you become happy. இந்த பர்சனை நீங்கள் எப்போல்லாம் மீட் பண்ணுறீங்க, அண்ட் சர்ப்ரைஸ் மீட்டிங்காக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த பர்சனுக்கு தெரியாமலே நீங்கள் அந்த பர்சனை பார்க்கலாம். இந்த பர்சனை திங்க் பண்ணுறப்போலாம் யூ கெட் ஹாப்பி, ஸ்பார்க், பட்டர்ஃப்ளை எஃபர்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹார்ட் வந்து கெட்டிங் ஸ்மைல். ஆக்சுவலி வந்து ஃபீலிங்ஸை வந்து உங்களால் ஹைட் பண்ண முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. பட் இந்த பர்சனால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. மைக்ரேன் இஷ்யூஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. மைக்ரேன், ஹை இரிட்டேஷன், teeth issues, teeth problem, wisdom teeth problem, oral infection, oral allergy infection, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த் 10, 18, 9, 3 or 5 or 14
17, 27. Curly hair. One personக்கு curly hair இருக்கலாம். One person a dark skin tone, another one fair. I'm seeing here a dark feminine, and I'm seeing gray hair, gray. They are getting your dreams. இந்த பர்சனல் ட்ரீம்ஸில் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு வரீங்க. ட்ரீம்ஸில் இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணுறாங்க. லைக் ரொமான்டிக் ட்ரீம்ஸ், ரீயூனியன் ட்ரீம்ஸ் இந்த பர்சனுக்கு வருது. அவரது உங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வந்திருக்கலாம். ரீயூனியன் ட்ரீம்ஸ், ரொமான்டிக் ட்ரீம்ஸ் with this person. This person could be very beautiful, very attractive, handsome, pretty. You are dealing with who very emotional. The relationship la oru person very emotional. They want to express how much they love you, miss you, care about you. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ரொம்ப டேஸ், ரொம்ப இயர்ஸ், ரொம்ப மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த பர்சன் வந்து அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நியர்பை ஃப்யூச்சரில் கூட இந்த பர்சன் அவங்க ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். வால்பேப்பர், நீங்கள் அவங்க ஃபோட்டோஸை வால்பேப்பரில் வச்சுருக்கலாம். ஒரு இந்த பர்சன் உங்களோட ஃபோட்டோஸை வால்பேப்பரில் வச்சுருக்கலாம். சீக்ரெட்டாக இந்த பர்சன் வந்து உங்கள் ஃபோட்டோஸை வால்பேப்பரில் வச்சுருக்காங்க. I'm getting the word wallpaper. August, Feb, March, April, July, November, birth month. I'm seeing spirit animals, eagle, octopus, a dog. நீங்கள் உங்கள் ஸ்பிரிட் அனிமல் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். This person confusing you, mixed signals. You both feel the same way. நீங்கள் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. They are coming back. You are waiting for some chance. ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான சான்ஸ், டைம் உங்களுக்கு கிடைக்க மாட்டுது. They are getting emotional. அவங்க அவங்கள பற்றி திங்க் பண்ணுறப்போ ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட இந்த பர்சன். லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ட்ராவல் டுகெதர், ஓல்ட் ஜேர்னியை உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தேர் வாண்ட் டு ஸ்பெண்ட் அ லைஃப் டைம் வித் யூ. மேபி நீங்கள் நியூ கோர்ஸ், ரீடிங் புக்ஸ், யூ ஆர் அ குட் ரீடர், நியூ கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கலாம். தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. உங்களை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பர்சன் உங்களை காட் கிஃப்டட் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அவங்க லைஃப்பில் மெயின் இம்பார்ட்டன்ட். அவங்க பேரண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கன்சிடர் பண்ணல, உங்களை மட்டும்தான் பண்ணுறாங்க. யூ ஆர் தி ஒன். ஒரு சிலருக்கு பேரண்ட்ஸோட இஷ்யூஸ் இருக்கலாம், மதர் இஷ்யூஸ், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ். ஐம் சீயிங் சடன் பிளாக், சடன் பிரேக்கப், சடனாக பேசுறதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இந்த பர்சன். இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணல அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணல. பட் தேர் ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம், இந்த பர்சன் கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பிளேயர். தேர் லைக் த வே யூ ஆர். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கணும் நீடே கிடையாது. இந்த பர்சனுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவங்க உங்களை ரொம்ப அதிகமாக அட்மையர் பண்ணுறாங்க. ஹெட் டு டோ வரைக்கும் இந்த பர்சன் உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. உங்கள் தலையிலேருந்து உங்கள் கால் பாதம் வரைக்கும் இந்த பர்சன் உங்களை அட்மையர் பண்ணுறாங்க. உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம், நம்ம இப்படி இருக்கிறதுனால நம்ம பர்சனுக்கு பிடிக்கல, அதனால நம்ம செல்ஃபை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ, தே லைக் த வே யூ ஆர். நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணிக்க வேணாம், எந்த நீடும் கிடையாது. பட் சம்டைம்ஸ் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பேர்டனாக, இரிட்டேட்டாக ஃபீல் ஆயிருக்கு. ஐ எம் சீயிங் ஹியர் அ பிளைண்ட் லவ்.
This love story is not over. It's not over. ரிலேஷன்ஷிப் இன்னும் ஓவர் ஆகல. ஹோப் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. Your picture makes this person cry. Brings this person to tears. உங்களை நினைக்கிறப்போ, உங்கள் பிக்சர்ஸ் பார்க்குறப்போ இந்த பர்சனால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. எமோஷ்னலி ஹை ஆகுறாங்க. இந்த பர்சன் உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. தே ஆர் வாட்சிங் யூ சீக்ரெட்லி. இந்த பர்சனுக்கு பிம்பிள்ஸ் இருக்கலாம். பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், சாய் லவர், லெட்டர் JKLMVPSH, பிங்க் கலர் ஃப்ளவர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அன்பிளாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் ஓப்பன் அப் பண்ணுவாங்க அவங்க ஃபீலிங்ஸை. நீங்கள் 2 பேரும் சேம் ஃபோன் பேக் கேஸ் வச்சுருக்கலாம். சம்திங் சேமாக நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கலாம் நீங்கள் 2 பேரும். They are giving ups and downs, sometimes very sweet, sometimes devil. ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி ஃபீல்ஸ் தருதுன்னா ரோலர் கோஸ்டர் ரைட். And then they took you for granted some way. For example, love, care. You are showing lots of love, na? You are doing something for this person. The person kaga efforts, sacrifice, lots of love நீங்க show பண்றது. But from this person, there is no return. நீங்கள் ஷோ பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்கள் ஒர்த், உங்கள் வேல்யூ இந்த பர்சனுக்கு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இந்த பர்சனோட ஸ்மைலுக்கு ரீசன் நீங்கள் தான். எஸ், யூ ஆர் தி ரீசன். இந்த பர்சனோட ஸ்மைலுக்கு ரீசன் நீங்கள் தான். சம்டைம்ஸ் இந்த பர்சன் வந்து இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, மிக்ஸ்டு சைன். They took you for granted some way, sometimes. ரிட்டர்ன் உங்களுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது இந்த பர்சன் சைடில் இருந்து. ஒன்லி நீங்கள் மட்டுமே ஏதோ பண்ணிகிட்ருக்க மாதிரி இருந்திருக்கும், ஒன் சைடடாக ஃபீல் ஆகிருக்கும். பட் இந்த பர்சன் வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அன்பிளாக் பண்ணுவாங்க, அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க, அவங்க சுச்சுவேஷனை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு என் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ லைக் மை சேனல், do subscribe my channel. If you like my reading, do subscribe my channel. Description link இருக்கு. Any kind of personal reading நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். Take care. Bye bye.